பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும், அந்த மதினாவுடைய வியூ தெரியும். அப்படியே மக்கள் வராங்க பாருங்கள். மதினா தெரியுதா? மதினாவுடைய வியூ, மன்னரை பார்த்துக்கோங்க. கபரு குழியினுடைய வேதனையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. கபரு வேதனை லேசாக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கபரு குழியில் தான் நம்ம போய் தங்க இருக்கிறோம். பரிசக் அப்படின்னு சொல்லப்படி திரை கப்பால் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அங்கே பாருங்கள். ஒரு ஸ்திரீ தாங்கிட்டு அதில் எய்த்தாப்பில் உள்ள ஹோட்டலில் தான் நம்ம தங்கியிருக்கோம். கபர்குழி உலகத்தில் ஆணவத்தோட, அகம்பாவத்தோட, பொறுமையோட, கர்வத்தோட, நான் தான் அப்படின்ற ஒரு சிந்தனைகளோடு வாழ்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு என்ன யோசனை வரணும்? அந்த ஆணவம், அகம்பாவம் எல்லாம் அழியக்கூடிய ஒரு நாள் இருக்குது. பெருமை அப்படின்றது அல்லாஹ்வுக்குரியது. ரசூலுல்லாஹ் சொன்னாரா இல்லையா? பெருமை அல்லாஹ்வுக்குரிய மேலாட, கண்ணியங்கிறது அல்லாஹ்வுடைய கீழாடன்றாங்க. இப்போ அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. கண்ணியம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். பெருமைங்கிறது நமக்கு வந்துடக்கூடாது. பார்த்துக்கோங்க. கபருக்குழி தான். எப்போ வேணாலும் மரணம் வரும். கொள்ளு நப்சின் தாய் கத்துணும். எல்லாரும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த மரணம் எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த பொழுதில், எந்த மாதிரி நமக்கு வரும்னு தெரியாது. அப்போ மரணம் நம்மளை அடையிறதுக்கு முன்னாடி நம்முடைய இப்படிப்பட்ட புலிகளுக்கு தேவையான நன்மைகளை நம்ம சேர்த்துக்கணும். பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ்.